குற்றச்சாட்டு உங்கள் மீது நேரடியாக வைக்கப்படுகிறது. அதுவும் என்னன்னா குற்றச்சாட்டாக கூட அதை பார்க்க முடியாது, கொலைப்பழி வைக்கிறார்கள். விஜயை பிடிக்காதவர்கள் கூட விஜய் வேண்டுமென்றே இந்த உயிரிழப்புகளை செய்தார்ன்ட்டு யாரும் சொல்ல மாட்டாங்க, விஜயோட மோசமான எதிரிகள் கூட. ஆனால் திமுக அதை சொல்லுது, அதை நிறுவ முயற்சிக்கிறது. இறங்கி வரமாட்டிங்களா நீங்கள், வேணுக்குன்னு பண்ணீங்க. அதுவும் அதான் கிட்டத்தட்ட அந்த லக்ஷ்மி போட்ட ட்வீட்டு தான், அது விஜய் புன்முறுவல் புத்துட்டு இருக்காருன்னா இவங்க எல்லாம் உழுந்து சாவறதை ரசிக்கிறாருன்ற துணிக்கு போயிட்டாங்க, அவங்க அந்த லெவலுக்கு போயிட்டாங்க. ஏடிஎம்கே பேசுது, பிஜேபி பேசுது, நம்மை போன்ற ஒரு சில ஊடகங்கள் பேசுது. பேச வேண்டிய நீங்கள் பேசவில்லையே. விஜய் பேச வேண்டிய தொண்டர்கள் பேசி வழக்கு வாங்கியிருக்காங்க. உங்கள் கட்சி நிர்வாகிகள் எங்க, இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இதில் உங்களோட நிலைப்பாடு என்னன்னு சொல்லுங்க. திமுக வைக்கிற நரேட்டிவுக்கு பதில் சொல்லுங்கன்னா உங்கள் கட்சியோட பொதுச் செயலாளர் நேபாளத்தை பார், இலங்கையை பார், பங்களாதேஷை பார்னு வெட்டி பேச்சு பேசினுங்கிறாரு. 5 வழக்க போட்டாங்க. இது எதுக்குன்ற வழக்கு நியாயத்தை பேசி போடலாம். கரூரில் பாதுகாப்பு இல்லை, உள்ளூர் அமைச்சரோட கை இதில் பின்னால் இருக்கிறதோ என்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு கேசவாங்க, அது வேறு. அந்த போஸ்டும் சார் இளைஞர்கள் எல்லாம் கூடி புரட்சி ஏற்படணுமா? அப்ப நீங்க ஓரமா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு ட்விட்டு தான் போட்டுட்டு இருப்பீங்க. எப்படிப்பட்ட ஆளை கூட வச்சிருக்கிறாரு விஜய்ன்றதை அவரே யோசிச்சுக்கிட்டோம், அவரோட முடிவுக்கு விட்டுறேன் நான். உங்களுக்கு இவங்க தான் இவ்வளோ நாள் ஆலோசனை சொல்லிட்டு இருந்தாங்க, இவங்கள தான் நீங்க வியூக வகுப்பாளர்னு வச்சிருக்கிறீங்க. என்ன வியூகத்தை வகுத்தீங்கன்றதை பாருங்க. தாவேகா நிர்வாகிகள் மேல புஷி ஆனந்த், சிடிஆர் நிர்மல்குமார் இவங்க மேலெல்லாம் வழக்கு பதிவு பண்ணாங்க சார். ஆனால் நேற்று கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க சார், 500 மீட்டருக்கு முன்னாடியே நாங்கள் நிறுத்துங்கன்னு சொன்னோம், ஆனால் அங்கே மைக்கு சவுண்டு கேட்காது, இன்னும் நாங்கள் உள்ளே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு 500 மீட்டருக்குள்ளே அந்த குறுகலான இடத்த சூஸ் பண்ணதே ஆதவ் அர்ஜுன் சொல்லியிருக்காங்க சார். நேற்று இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் மாலதி. கோர்ட்டில் ஆர்கியூ பண்ணது டவுன் டிஎஸ்பி செல்வராஜ். இந்த செல்வராஜ்னா எவ்வளோ சிக்கல் பூச்சாலுன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், செந்தில் பாலாஜியின் கருணை இல்லாமல் அங்கே ஒருவர் கூட பணியாற்ற முடியாது, ஒரு காவலர் கூட பணியாற்ற முடியாது. அதான் எதார்த்தம். அவர் தான் மகாராஜா கரூர் மாவட்டத்துக்கு. ஸோ அந்த டவுன் டிஎஸ்பி இதுக்கு முன்னே சில அதிமுக பழனிசாமி பிரச்சாரம், இதுக்கு அனுமதி சம்மந்தமாலாம் பேசிகிட்டு இருக்கும்போது எம்ஆர் விஜயபாஸ்கர் டிஎஸ்பி ஒருமையில் பேசுகிறாரு. பேசின உடனே இது தகராறாகிற போகிற மாதிரி சூழல் வந்த உடனே அந்த டிஎஸ்பியோட நோக்கம் அதுதான். பேசி விஜயபாஸ்கர் ஏதாவது பேசணும், பதிலுக்கு கையை வாங்கணும், கேஸை போட்டு உள்ளே வச்சு எடப்பாடி ப்ரோக்ராம் காலி பண்ணுன்றது தான் இந்த டவுன் டிஎஸ்பியோட நோக்கம். இந்த லத்தி சார்ஜுக்கும் காரணம் இந்த டவுன் டிஎஸ்பி தான். ஸோ நீங்கள் இந்த ஒரு அதிகாரிகள்லாம் பேட்டி கொடுக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா டவுன் டிஎஸ்பி வந்து அந்த எஃப்ஐஆரில் இருக்கிறது, டவுன் டிஎஸ்பியும் ஆய்வாளரும் புஷி ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார் ஆகியோரிடம் இந்த மாதிரி கூட்டம் கொடுத்து உயிர் சேதம் ஏற்படும்னா சொல்லும்போது அவங்க கேட்கலன்னு சொல்லிட்டு அவங்க பேரை சேர்த்துருக்காங்க. அப்போது கரூர் கோர்ட்டில் போய் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஆதவ் அர்ஜுன்கிட்ட சொன்னோன்னு சொல்கிறாங்க. இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஆதவ் அர்ஜுன் பெயர் எஃப்ஐஆரில் வந்திருக்க வேண்டும். இது பொய்யாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தினமும் உங்களுக்கு வசதியாக உண்மைகளை மாற்றி இந்த கட்சியில் யாருமே பேசக்கூடாது என்கிற நிலைக்கு நீங்கள் கொண்டு செல்கிறீர்கள். எப்படி இருந்தாலும் உங்களோட நோக்கம் வந்து தாவேகாவை முடக்குவது என்பது தான். இப்படி சுற்றி சுற்றி கட்டம் கட்டுகிறார்கள். இதை எப்படி எதிர்கொள்கிறீங்க? சண்டையே போட மாட்டீங்க. பாக்ஸிங் மேட்ச் நடந்துட்டு இருக்கு, 10 அடி அடிக்கிறான், லேசாக ஒரே ஒரு முறை தற்காத்து கொண்ட மொத்த அடிகளையும் உங்கள் முகத்தில் வாங்கி கொண்டிருக்கிறீர்களே, இது என்ன மாதிரியான குத்துச்சண்டை விளையாட்டு? நீங்கள் எப்படி இந்த போட்டியில் வெற்றி பெற போகிறீர்கள் என்று தான் கேட்கிறோம். நீங்கள் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு ஹெவி வெயிட் சாம்பியனாக போகிறேன்ட்டு நீங்கள் சொல்கிறத நாங்கள் எப்படி நம்புவது என்று தான் கேட்கிறோம். ஒரு அரசு இயந்திரம், ஒரு கட்சி கட்டமைப்பு, அதன் கூட்டணி கட்சிகள். திருமாவளவன் சொல்கிறார் பார்த்தீங்களா, பிஜேபியோட கைக்கூலி ஆகிவிட்டார், பிஜேபி வலையில் விழுந்து விட்டார், விஜய் கவனமாக இருக்க வேண்டும், விஜய் இதை அரசியலாக்குகிறார். ஏன் சார் அது மாதிரி கேட்குறாங்க? அமித்ஷா கூட பேசினாருன்னு சொல்கிறாங்க, அது கூட இல்லை, அஃபிஷியலாக அப்படியான தகவல்கள் எதுவுமே இல்லை சார். குருமூர்த்தியை மீட் பண்ணதா சொன்னாங்க அவங்களோட தாவேகா நிர்வாகிகள், அவரும் மறுத்துட்டாரு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான குற்றச்சாட்டை திரும்ப ஏன் சார் வைக்கணும்? திமுக சொல்கிறது, இதை சொல்கிறார்கள். உள்ளபடி ஒரு விஷயத்தை சொல்கிறேன், பிஜேபி இன்னைக்கு உதவி செய்கிறது, வெளிப்படையாக தெரிகிறது. அது பிஜேபிக்கு இந்த தேர்தலில் திமுகவுக்கு மரணடி கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்று பிஜேபி நினைக்கிறது, அதனால் பயன்படுத்துகிறது. அமித்ஷா விஜயிடம் பேசியது உண்மை. பேசி உங்களுக்கு என்ன உதவிகள் வேண்டுமோ நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். ராகுல் காந்தியும் பேசியிருக்கிறார். செய்தித்தாளில் வந்துச்சு. ஸோ அமித்ஷா விஜயிடம் பேசுகிறார் என்றாலே திமுகவினருக்கு நடுக்கம் வந்துவிட்டது. ஐயையோ, நம்ம இது தெரியாமல் இவனை போட்டு இந்த அடி அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஐயோ அவங்க கூட போய் சேர்ந்துட்டா நம்ம கதி என்ன வருது, கொஞ்சம் யோசிச்சு பாரு. தனியார்கான்னு சொல்லிட்டு தானே இந்த அடி அடிச்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் இவரும் வந்து பாசிசத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், பாஜக அந்த மண்ணில் வேரூன்ற காலூன்ற அனுமதிக்க மாட்டோம்லாம் நீங்கள் உருட்டிகிட்டு இருக்கீங்க. இதனால தான் திமுக துணிச்சல். ஒரே ஒரு வார்த்தை பொருந்தா கூட்டணின்ற அந்த வார்த்தையை கரூர் மீட்டிங்கில் பேசாமல் இருந்திருந்தாங்கன்னா திமுகவே இப்படி இறங்கி அடிக்காது. தனியாக தொக்க மாட்டிக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு தான் திமுக இவ்வளவு ஆட்டம் ஆடுது.
இப்போ திமுகவுக்கு என்ன இருந்தாலும் திட்டுறாரு, 8 எம்பி கொண்ட குழு அமைக்கிறாங்க, அந்த எம்பி இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க என்று லேசாக அவர்கள் சந்தேகப்படும் அந்த தருணத்தில் இதை நான் உறுதிப்படுத்திக்கிட்டு சொல்கிறேன். ஓகேவா? நேற்று நீங்கள் கேட்டப்போ உறுதி இல்லை, எனக்கு தெரியாதுன்றதை நான் சொன்னேன். இப்போ உறுதிப்படுத்திட்டு சொல்கிறேன். அமித்ஷா பேசியிருக்கிறார். ஒரு 5 நிமிடம் அந்த உரையாடல் இருந்திருக்கிறது. எக்ஸாக்டாக என்ன பேசுனான்னு தெரியாது. அமித்ஷா சைட்லேருந்து வந்த தகவல், ஹி அஷ்யூர்ட் ஆல் ஹெல்ப், டோன்ட் வரி, ராகுல் வி ஸ்டாண்ட் வித் யூ அப்படின்றதோட சொல்லியிருக்காரு. இன்றைக்கி தினமலரில் வந்திருக்கக்கூடிய நியூஸு, எங்கே இருந்தாலும் திமுக ரொம்ப திட்டார், கொஞ்சம் திட்ட வேணான்னு சொல்லுங்கன்னு சொன்னோன்னே அது ராகுல் சொல்லவில்லை என்பது போல் அதில் வந்திருக்கிறது. பட் அது நம்மளால் உறுதிப்படுத்த முடியாது. பட் இது வந்து ஹோம் மினிஸ்டர் சைட்லேருந்து எனக்கு கிடைத்த தகவல், ஹி அஷ்யூர்ட் ஆல் ஹெல்ப், டோன்ட் வரி, திமுக கார்னர் பண்ண பார்க்குது, நான் பார்த்துக்குறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். திமுகவுக்கு இப்போது தான் லேசாக நடுக்கம் வரத் தொடங்கி இருக்கிறது. ஸோ நம்ம கம்மிங் பேக் டு தி சப்ஜெக்ட்டு, அந்த அதிகாரிகளை வச்சு இது மாதிரி நேற்று ப்ரெஸ் மீட்டு, அவங்க திமுக மகளிர் அணி செயலாளர் திருமதி அமுதா ஐஏஎஸ் அவர்கள் நேற்று இதர அதிகாரிகளோடு நேற்று பத்திரிகையாளர்களை சந்தித்து, இது இப்படி வீடியோ போடுங்க அப்படின்னு வீடியோ பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டிருக்காங்க, வீடியோ போடுங்க, இதை போடுங்க, அதை போடுங்கன்னு சொல்லிட்டு, பார்த்தீங்களா இப்படி தான் நடந்துச்சு, அப்படி தான் நடந்துச்சுன்னு. அப்புறம் அதில் இந்த நாமக்கல் பிரச்சார கூட்டத்தில் விஜய் சென்ற போது அப்போது எடுத்த வீடியோவெல்லாம் போடுறாங்க. இதை எல்லா அதிகாரிகளும் நிறுவ முயற்சி செய்கிறது என்னென்னா, விஜய்க்கு கூட்டம் நடத்த தெரியல, விஜயோட க்ரௌடு ஒரு அன்ரூலி மாவு, எங்கே போனாலும் இது மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. நேற்று ஒரு அதிகாரி பத்திரிகையாளர்களை சந்தித்து, இந்த பாருங்கள் விஜய் கூட்டம் நடத்துகிற இடத்துலலாம் இங்கே எத்தனை பேருக்கு காயம், இங்கே எத்தனை பேருக்கு காயம், இங்கே எத்தனை பேருக்கு காயன்ட்டு வரிசையாக இந்த பட்டியலை வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். பழனிசாமி கரெக்டாக பிடிக்கிறாரு. அதிகாரி எதுக்கு பத்திரிகையாளர் சந்திக்கிறான்? தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் இருக்கும்போது அதிகாரிகள் எதுக்கு சந்திக்கிறாங்க? யாரோட அரசு இது? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் நடத்தும் அரசா, அதிகாரிகள் நடத்தும் அரசா? பொம்மை அரசுன்றது நிரூபிக்கப்படுது அப்படின்னு அவர் ஒரு பக்கம் சொல்கிறார். நேற்று நான் சொன்ன மாதிரி இன்பதுரை, அண்ணன் ஆர்பி உதயகுமார், எல்லோரும் பேசுகிறார்கள். பேச வேண்டியவர்கள் பேசுகிறார்களா? உங்களுக்காக ஊரே கத்தின்னு இருக்குது, நீங்கள் சோகத்தில் இருக்கீங்க, அப்படி தானே? எவ்வளோ நாள் இன்னும் சோகத்தில் இருப்பீங்க? இந்த 4 நிமிஷம் சரி வீடியோவாவது ஒழுங்காக பேசியிருக்கணும், அதுவும் பேசலையே சார். சார் துக்க வீட்டிலலாம் சார் தெரியும் சார், ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துருப்பாங்க அப்படின்னு வைங்களேன். நம்ம வந்து கால் பண்ணி எப்படி இப்போ நிதிஷ் சொல்லிடுவாங்க அவங்க ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் துக்க வீட்டுக்காரங்களுக்கு நம்ம ஃபோன் பண்ணி என்னாச்சுன்னு கேட்கணும். 1000 பேர் கால் பண்ணாலும் 1000 பேர்கிட்டே அதே கதையை சொல்லுவாங்க. கேட்கலாம் கோச்சிப்பாங்க. எனக்குலாம் தர்ம சங்கடமாக இருக்கும், தெரிஞ்ச விஷயத்த போய் என்னத்தையா கேட்குறது, அவங்களே துக்கத்தில் இருப்பாங்களேன்னு சொல்லிட்டு. இதுதான் நம்ம மக்கள். உலகம் பூராவே இதுதாம்மா. உலகம் பூரா நீங்கள் மேற்குலக நாடுகளில் பார்த்தீர்கள் என்றாலும் அங்கே வேறு முறையில் நடக்கும். 3 நாள் கழித்து அன்னைக்கு ஃபியூனரலுக்கு இல்லைனா கூட ஒரு இரங்கல் கூட்டம் நடத்தி, அந்த இரங்கல் கூட்டத்தில் எல்லோரும் கருப்பு உடை அணிந்து போய் அந்த வீட்டை சேர்ந்தவர்கள் நிற்பாங்க. எல்லாரும் போய் உங்கள் தூக்கத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன் என்று அவர்களிடம் கரம் கொடுத்து, அதற்கு பிறகு ஒரு விருந்து. நம்ம ஊரில் கருமாதின்ற அங்கே வேறு மாதிரி சொல்கிறாங்க. உலகம் முழுக்கவே இதுதான் வழக்கம். ஏன்னா போகிறனால ஒன்றும் அவங்க உயிர் பிழைக்க போகிறதில்ல, இருந்தாலும் நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருப்தி. எக்ஸாக்ட்லி. என்ன மீட்டு எடுத்துருவோமா நம்ம போய்? இதுதான் கவர்மெண்ட்டு. அந்த 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 விஜய் வந்து பெயர் சொல்லாமல் சொன்ன குற்றச்சாட்டை கூட நாங்கள் பதில் சொல்லாமல் விட மாட்டோன்றதுக்காக தான் இன்றைக்கி செந்தில் பாலாஜி இறக்கி விட்டாங்க. சோகா உருட்டினார் ஒரு உருட்டு செந்தில் பாலாஜி. செருப்பு வந்துச்சேங்க அப்படின்னு கேட்டால் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறார். வி ஷுட் கிவ் டியூ ரெக்கக்னிஷன் டு செந்தில் பாலாஜி. எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்கிறார். எல்லாத்துக்கும் அந்த பதிலுமே கன்சிடர் பண்ணுற மாதிரி தான் சார் இருக்கு. ஆமாம், கன்வின்சிங்காக இருக்கு. கன்வின்சிங்காக இருக்குது. ஏங்க எங்கள் ஆளுங்க உள்ளே போது ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ண முடியுமான்னு கேட்குறாரு. கரெக்டு தானே? அந்த கூட்டத்தில் வேறு யார் போக முடியும்? வீடியோவும் போட்டு காட்டுறாரு சார். அதுவும் அது அவங்க எடுத்த வீடியோஸ் கிடையாது, நியூஸ் சேனல்ல வந்த மீடியா. செருப்பு எப்படிங்க வந்துச்சுன்னு கேட்டால் ஒரு உருட்டு பிரமாதமான உருட்டு. அதுதான். அதாவது அப்போவே நெரிசல் ஸ்டாம்பீடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. விஜயை பேச்சை நிறுத்த சொல்கிறதுக்காக விஜய் தொண்டர்களே யாராவது ஒருத்தர் செருப்பு தூக்கி வீசி கவனத்தை ஈர்க்கிறாங்களாம். அதாவது தண்ணி எல்லாம் கேட்குறாங்க சார். அப்போ தண்ணி எல்லாம் விஜய் தூக்கி போடுறாரு, கூட இருக்கவங்கலாம் தூக்கி போடுறாங்கல்ல, அதை மாதிரி ஏதாவது உதவி கேட்டிருக்கலான்னு சொல்கிறாரு சார். எப்படி செருப்பு தூக்கி வீசி எப்படிப்பட்ட உருட்டு இது? இதுதான் பாலிடிக்ஸ், இதுதான் அரசியல்வாதி. நீங்கள் திரு செந்தில் பாலாஜி மேலே தான் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அவரு ஒன்றும் ஓடி ஒளிஞ்சிக்கலையே. அவரும் சொல்லியிருக்கலாம்ல, நான் சோகத்தில் இருக்கேன், நான் விஜயை விட சோகத்தில் இருக்கிறேன், விஜயாவது வெளியூர்காரர், நான் கரூர் மாவட்டத்தையே சேர்ந்தவன், ஏன் ஜனம் 38 பேர் செத்து விட்டார்கள், நான் இன்னும் சோகத்திலிருந்து வெளியே வரவில்லை. அவர் கரெக்டாக ப்ளே பண்ணுறாரு பாரு. அன்பில் மகேஷ் மாதிரிலாம் ஓவர் ஆக்டிங் பண்ணல. யோ நிறுத்தியா, நீ வேற அழுது ஏன் தோளில் வேற சாஞ்சு அழுகுற, அண்ணி வேற காண்டாயிட்டாங்களாம். அன்றைக்கி இந்த தகவல் நான் குறிப்பிட மறந்து விட்டேன்னு. என் புள்ள கட்சிக்கோட தலைவரா, நீ தலைவரா, எதுக்கு இப்போ போனி அழுது கேமராக்கு நடுவில் இருந்தது? ஏன்னா இன்சிடென்ட்லேருந்து மறுநாள் காலையில் வரைக்கும் அந்த விஷுவல் தான் சுற்றிட்டு இருந்துச்சு. ஞாபகம் இருக்கா? விதிகளை பின்பற்றுங்க என்ன சொல்லி எழுதாரு? கண்டிஷன் இருக்கு, படிச்சு சொன்னேன்னு இப்படி பண்ணிட்டீங்களேன்னு அண்ணன் சீனை போட்டார்ல. அந்த அதை பார்த்துட்டு அன்னைக்கு போயிருக்கு அந்த வீடியோ. ஓஹோ, ஏன் மகன் தலைவரா கட்சிக்கு, நீ தலைவரா? மறுநாள் அன்னைக்கே சிஎம் போறார்ல,
அன்பில் பின்னாடி 10வது ரோல இருப்பார், பக்கத்தில் நிற்க மாட்டார். செந்தில் பாலாஜி மட்டும்தான் பக்கத்தில் நிற்பார். நீங்கள் முன்னாடி நின்று அழுதார்ல, அப்படியே சிஎம் பக்கத்தில் தேம்பி அழ வேண்டியது தானே. போடுவேன்ட்டாங்க, பின்னாடி போயிட்டார். ஆனா உதய என்ன எதுவும் அழுகலையே சார். உதய என்ன இது உள்ள அழுகுறாருப்பா.